பக்தர் கோடிக்கு நமஸ்காரம். இப்போது நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா ஸ்டேஜ் மேல இருக்கிற இந்த 2 பக்தா கோடி ஆக்ரோஷமா சண்டை போட்டு இந்த ஆக்ரோஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோபத்தையும் விளையாடுறாங்க, அவங்க உணர்ச்சியும் விளையாடுறாங்க. ஆனா நீங்க விட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலே அவங்க அக்கள் துக்கி மக்களை சாவடிக்கிறாங்க. இதுதான் நம்ம கதை. டைட்டானா நிக்க முடியாதுக்கு பாட்டி என்ஜாய். நான் 9 மணிக்கு வரேன்னு சொன்னா மணி 9:30 ஆகுது, ஒன்னும் வரல. இதுக்கு பேர் தான் இந்தியன் டைமிங்கா? ஷோ என்னடா நீ வந்து சண்டியர் கூப்பிடுற. ஒரு சண்டியருக்கு கொடுத்த வாக்கம் சொல்ல தான்டா முக்கியம். இது வர டைமிங் அது. சொல்லுடா. சண்டியர்னு கூப்பிடாதீங்க, விருமாண்டின்னு கூப்பிடுங்க. விருமாண்டி மிஸ்டர் விருமாண்டி சொல்லுங்க. வாழ்க்கையெல்லாம் எப்படி ஓடுது சொல்லுங்க. என் வாழ்க்கையா? இங்க வந்து என் வாழ்க்கை கண்ணுல ஒரு கலரை காட்ட மாட்டாங்க, மூஞ்சில வெளிச்சம் அடிக்க மாட்டேது, அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. என்ன பண்றது? சரவணா, நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நமக்குன்னு நம்ம 2 பேரு இப்படியே இருக்கிறோம் சரவணா. வா சரவணா. என்னதான் சொல்ற? உன்னை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? அதுக்கெல்லாம் ஒரு தேவதை வேணும். Excuse me, miss. இந்த ஊக்கு வேற. இந்த டிஷ்யூல இருக்கிறது உங்களோட சளியானு கொஞ்சம் இத மூந்து பார்க்க வேணாம். இந்த மஞ்ச கடை இது ஏன் சளிதான். உலகத்துல எவ்வளவு டிஷ்யூ இருக்கும், நான் ஏன் இந்த டிஷ்யூ எடுக்கணும்? இந்த டிஷ்யூ எடுத்து ஏன் இந்த சளி உங்களுக்கு தான் நான் கேட்கிறேன். I think I'm in love with you. இந்த டிஷ்யூல இருக்கிற சளிய உணர்ற நீங்க என் மனசுல இருக்க வலிய உணர்வீங்க. I love you too. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி கேவலமான. இங்க மணியாச்சு, என் டார்லிங் வரான்னு சொன்னாரு. உனக்கு தயக்கமா தான் இருக்கு. உன்னை பார்த்து எனக்கு மயக்கமாவே இருக்க. ஐயா ஐ நோ.
சொல்லு. ரொட்டியில போட்டு பட்ட ஈரா ஷாப்ல விற்கிது காயா எப்படி 7-11 இருக்குது காரியம் பண்ணு. இதான் கல்யாணம் பண்ணி போறேன். இப்படி பேசுறியா? ஏன் தெரிஞ்சுக்கோ. தண்ணி போறேன் நான் யார்? வேறு பாய் கேள்விப்பட்டிருப்ப, மும்பாயில பாஷா பாய் கூட கேள்விப்பட்டிருப்ப. சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு நீ ஒரு ரொட்டி குடும்பத்துல தான் வந்திருப்ப. ரொட்டி பாய். ரொட்டியா? வாடா வாடா பாத்துக்கலாம் வாடா. தகப்பா தகப்பா அந்த பொண்ணுக்கு முடிக்கல உண்மையா கவிதை சொல்லுங்க. அது சீனு சொல்லிட்டு போயிருக்கான். அதுவும் நம்ம அவன் வாய்ஸ் அடிக்கிறா கேட்க பண்ணி அப்போ கொடுக்காத வா நடந்துருக்காருப்பா. இந்த ரொட்டி போயோட பையனு சொல்லியமாடா அடிச்சாங்க. அதுதான் தகப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் பேரை சொல்றதுக்கு அப்புறம் தான் தகப்பா முட்டு மொத்தம் கொடுக்குறாங்க. அவங்க வேற ஏரியால வந்திருப்பாங்க. சரி இப்ப அவங்க எங்க இருக்காங்க? பயப்பட்டீங்க வாட்ஸ்அப்ல இதை வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் காஃபி ஷாப்ல ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. இது பண்ணுவோம். நீ கவலைப்படாத மகனே, நான் இருக்கிற வரைக்கும் பண்ணும் உனக்கு தான் பொண்ணும் உனக்கு தான். பொண்ணு மட்டும் கிடைக்கிறோம். இப்போ பக்தப்பரு குடிகள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் யார் ரொட்டி பாய், யார் அந்த சரக்கு. இப்ப ரொட்டி பாய் பண்ற ஒரு கூத்த உங்க கண்ணாலே பார்த்து கொள்ளுங்க. ஹர ஹர மகாதேவகி. Excuse me, waiter. Can I get a cup of black coffee, please? Thank you. காப்பியோட கேக்குற காப்பி உனக்கு காப்பியில வைக்கிறன்னா ஜம்பி. அந்த காஃபியை குடிக்காத. அந்த காஃபில சீனி கலந்துருக்கு. நீ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். இது கொஞ்சம் கூட நான் சொல்லியமா? எனக்கு தெரியாத. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், நான் சீனி சாப்பிடக்கூடாதுலாம் இருக்கட்டும். ஆனா நடுவுல செந்தில்னு ஒரு பேர் சொல்லிட்டு வந்தியே, அது யாரு? இல்ல செந்தில் பதில் பேர் எவ்வளவு வித்தியாசம். அது சரிம்மா, பதில் கூட என் பேர் இல்லையே. என்ன படைப்பா படத்துல ரஜினிகாந்த் பேர் என்னது? படைப்பா. முத்து படத்துல ரஜினிகாந்த் பேர் என்னது? முத்து. பாஷா படத்துல ரஜினிகாந்த் பேர் என்னது? பாஷான்னு நினைக்கிறேன். ஐயோ, மகாநதி படத்துல சுகுனியோட அப்பா பேர் என்னது? கேள்விக்கு ஈஸி. நம்ம 2 பேரும் சூடா சீனி இல்லாம Now it stop. Now it stopping. You tak focus. You tak point dulu. Huh? Lah point kan stage mana?
எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன் நம்ம முதல் சீன்ல அவங்க 2 பேரையும் இப்படி அக்கள் தூக்கி மக்கள் சாவடிக்கிற சீன்ல வச்சிருக்காங்க இந்த கேடுகட்ட காதல் கதைகளை. ஸோ நீங்களே இந்த கேடுகட்ட காதலோட கிளைமேக்ஸ் என்ன பாருங்க. அதுக்கு நான் வரேன்டா. எங்க பிடிக்கிறீ? என்ன ஆச்சு சரவணா? ஆடபோன மங்காத்தா தொத்திமது எங்காத்தா உனக்கு நான் 10 வெள்ளி தரேன், இந்த பொண்ண மறந்துரு. உனக்கு நான் 10 காசு போட்டு 10 வெள்ளி 10 காசா தரேன், நீ அவளை விட்டுரு. டேய் ஏல போறது விட்டு என்ன காப்பாத்துறா. கங்கா இத பத்தி உனக்கு ஒரு பண்ணு எனக்கா 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 ஒழுங்கான ஒரு மண்ணும் தெரியாது. என் பேர் கங்காலடா, மங்கா போடா தேங்கா. யாரிங்க நீ? இங்க பாரு எனக்கு தெரியலீங்க. அன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாப்ல உன் பின்னால வந்தப்ப என் மூஞ்சில காரித்து புனிய அதை எடுத்து கூட என் தகப்பு மூஞ்சில அடிச்சுங்க, அதெல்லாம் பொய்யா? இல்ல உன் பின்னால வந்ததுக்கு சீப்போட நாயன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பொய்யா? இல்ல உன் காதல செருப்பு எடுத்து என்ன அடிச்சிய, அதெல்லாம் காதல் இல்லையா? அதெல்லாம் நீ என்ன லூசாடா? குடிக்கலன்னு அதெல்லாம் செய்வாங்க. சரியான ஷாட் வாணிங்க. நீ கவலைப்படாத மகனே, உனக்கு இந்த ரொட்டி பாய் இருக்கட்டா. டேய் உனக்காவது அந்த ரொட்டி பாய் இருக்கா, எனக்கு எந்த நாய்? அன்புனா என்னன்னு தெரியுமா? அன்புனா என்னன்னு தெரியுமா? இந்த விரும்பாண்டினா என்னன்னு தெரியுமா? எனக்கு இருக்கிறது இந்த உயிர், எடுத்துக்கோ. ஸ்மால் பாய்ஸ். டேய் என்ன நீங்க நம்பேண்டா. ரொட்டி பாய் கேட்டுக்கோ. ரொட்டி பாய், மிஸ்டர் ரொட்டி பாய் சொல்றதை கேட்டுக்கோ. ஒரு வெளிசான கூடு, இந்த பக்கத்துல இருந்தனா நான் நல்லவன், இந்த சைடு கால் எடுத்து வந்துட்டேன், ரொம்ப கெட்டவன்டா நானு. காயா பூசின ரொட்டிய தெருவுல வச்சா நாய் நக்கதாட்டா செய்யும். அது நாய் தப்புடா, நாய ஒன்றரை தப்புடா. எனக்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், அவங்க எல்லாத்துக்கும் நம்மளே தெரியும். சாதாரண மனுஷனுக்கு ஷாக் அடிச்சாதான் ஷாக் அடிக்கும். ஆனா இந்த ரொட்டி பாய்க்கு கரண்ட் அடிச்சுன்னா அந்த கரண்டுக்கு ஷாக் அடிக்கட்டா. முழுசா ரொட்டி பாயா மாறி இருக்கோ தலை பண்ணாரே கார். இது இன்னைக்கு முடியாது. யார் யாரோ சமூக வேற டைலாக் பேசுறீங்க. உனக்கும் ராஜ்பாய் எப்படி அவனுக்கும் பெருமாடி கமலாத்துக்கும் சம்மந்தம் இல்லையோ, எப்படி இப்ப நடக்கிற இந்த கேவலமான காதல் கதைக்கும் டைட்டானிக் காதல் கதைக்கு சம்மந்தம் இல்லையோ, அதே மாதிரி நீங்க பேசுறதுக்கு ஒரு வாரம் பேசுறது சம்மந்தமே இல்லை. அப்படின்னு பார்த்தா இந்த கூட்டத்துல இருந்து அழகான ஒரு ஃபிகர் சம்மந்தமே இல்லையடா. பஞ்சாயத்து பண்ணி முடியல, செட்டில் பண்ணா இவங்க கிட்ட பேசிட்டு இருந்த வேலைக்கு வந்து அடிங்க. எங்கடா பிடிக்கிற? ஈட்டு போடா.
ஐபோன் என்னடா ஆஸ்மா வந்துச்சா வெட்டுதா என்னடா போனை பார்த்து செத்துட்டேன் மால்ல மழையே விழுந்துருச்சு மாலே கஞ்சா என்ன கொடுமை சார் இது என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் பொத்து பொத்து விழுந்து சாவுறாங்க? ஏன்னா எல்லாரும் உன்னோட செல்ஃபியை பார்த்துட்டாங்க. செல்ஃபியா? அதுக்கு அவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாத அழகு என் கண்ணுக்கு தெரியும். நீ வாடி என் செல்லா குட்டி. இதுதான் எங்க கையில நிற்க முடியாத கதைக்கு அவனா